ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. காஷ்மீரில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய தலைவர்களுடன் மெஹபூபா முஃப்தி இன்று ஆலோசனை. நெருக்கடி நிலைக்கு பிறகு காங்கிரசுக்கு ஏற்பட்ட நிலையே பிரதமர் மோடி அரசுக்கும் ஏற்படும் என யஷ்வந்த் சின்ஹா சாடல். தொடர்வண்டித்துறை நிதிநிலை அறிக்கையில் புதிய தொடர்வண்டிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெறாது என தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக சென்னையில் திரள் ஓட்டம், அன்புமணி ராமதாஸ் பங்கேற்பு. நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு, 9 மீனவர்கள் சிறைபிடிப்பு. டெல்லியில் 5வது நாளாக துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம், குப்பை அள்ளும் பணியில் ஈடுபட்ட அமைச்சர்கள். வேலூர் அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்பு, எரித்து கொன்று வீசி சென்றவர்கள் குறித்து விசாரணை. முதுமலையை ஒட்டிய வனப்பகுதியில் குப்பை அள்ளும் பணி, 1 மணி நேரத்தில் 1 டன் காலி மதுப்புட்டிகள் சேகரிப்பு. அதிமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என இந்திய தௌஹீத் ஜமாத் புகார். திருப்பதி கோயில் நிர்வாகத்தின் 2016-2017 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கைக்கு அறங்காவலர் குழு ஒப்புதல். ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.